எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்ததை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்ததை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்து முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிஷா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுவது போல் நடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவதூறுகளை பரப்பக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இன்று தினம் தமிழக சட்டப்பேரவையில இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது பல்வேறு கட்சிகள் பேசிய கருத்துக்கள் தொடர்பாக எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு கருத்துக்களை அரசை நோக்கி குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு அளித்து வாக்களித்து விட்டு இப்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுவது போல் நடிக்கக்கூடிய பழனிசாமி அவதூறுகளை பரப்பி உயிர் வாழக்கூடிய அதிமுகவினுடைய துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் இருக்கிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அந்த துறையை சார்ந்த அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கும் கடிதம் எழுதி இது தொடர்பான எதிர்ப்பினை தமிழக அரசு பதிவு செய்து வருகிறது என்பதனையும், இதனை எதிர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த சட்டப்பேரவையில ஒரு தனி தீர்மானம் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றும், இதற்கு அனைத்து கட்சியினுடைய ஆதரவும் தேவை என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக வைத்திருந்தாலும் அந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த தீர்மானம் தொடர்பாக பேசும்போது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது, அலட்சிய போக்கோடு செயல்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு காரசாரமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நாடகமாடி வருகிறார் என்ற ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுல மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். நிஷா, நன்றி சிவா.